அந்த மாபெரும் விபத்து மொத்த தமிழ் சினிமாவையும் உலுக்கியது. எம்ஜிஆர் மட்டும் அன்னைக்கு கொஞ்சம் தாமதிச்சிருந்தா அந்த மாபெரும் நடிகையின் உயிர் பறிபோயிருக்கும். எம்ஜிஆர் உண்மையாகவே ஒரு ரியல் ஹீரோதான்னு நிரூபித்த தருணம் அது. என்ன சம்பவம், யார் அந்த ஹீரோயின், வாங்க பார்க்கலாம். சக்கரவர்த்தி திருமகள் உண்மையில் எம்ஜிஆரின் பிரம்மாண்ட படங்களில் அதுவும் ஒன்று. அந்த படத்தை இயக்கியவர் இயக்குனர் பா. நீலகண்டன். பா. நீலகண்டன் அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியை முடிவு செய்கிறார். அது என்ன காட்சினா, சரிகட்டு ஓடக்கூடிய குதிரையில் அஞ்சலி தேவி தவறி போகிறதாகவும் பின்னாடி வருகிற எம்ஜிஆர் அஞ்சலி தேவியை காப்பாற்றுவது மாதிரியுமான சீன் அது. இந்த காட்சியை எல்லாத்தையும் பிளான் பண்ண பா. நீலகண்டன் ஒரு விஷயத்தை மறந்துட்டார். அது என்னன்னா, அஞ்சலி தேவி அவர்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாது. இந்த விஷயத்தை படப்பிடிப்புக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் பா. நீலகண்டனுக்கு தெரிய வருது. உடனே ஒருவரை வரவழைச்சு அஞ்சலி தேவிக்கு குதிரையேற்றம் பயிற்சி கொடுக்குமாறு அறிவுறுத்தினார். எம்ஜிஆர் என்ன செய்யறாருன்னா, வேணா டூப் வச்சு எடுத்துக்குவோம், லாங் ஷாட்ல டூப் வச்சு எடுத்து இந்த காட்சியை மேட்ச் செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன போது, இல்லை, இந்த காட்சியில் ஹீரோவும் ஹீரோயினும் ரியலாக நடித்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு டைரக்டர் அடம் பிடிக்கிறாரு. சரி அப்படின்னு எம்ஜிஆரும் ஒரு கட்டத்தில் ஒத்துக்கொள்கிறார். அந்த 2 குதிரைகளும் வரவழைக்கப்படுகிறது. முதல் குதிரையில் அஞ்சலி தேவி ஏறுகிறார், பின்னாடி குதிரையில் எம்ஜிஆர் இருக்கிறார். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, குதிரை கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுக்குது. அஞ்சலி தேவி ஒரு கட்டத்தில் பதட்டமாகிறார். ஒரு 500 மீட்டருக்கு அந்த புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. குதிரை வேகமாக அந்த பள்ளத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. எம்ஜிஆரும் பதட்டமாகிறார். ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்னு நினச்சி தன் குதிரையின் லகானை வேகமாக பிடிக்கிறார் எம்ஜிஆர். குதிரையை அசுர வேகத்தில் செலுத்தி கண்ணிமைக்கும் நேரத்தில் அஞ்சலி தேவியை அப்படியே அசால்ட்டாக தூக்கி அஞ்சலி தேவியின் உயிரையே காப்பாற்றுகிறார் எம்ஜிஆர். இப்போதான் நடந்த விபரீதம் எல்லாருக்கும் புரிய வருது. அந்த குதிரை இன்னும் விட்டிருந்தா அந்த பெரிய பள்ளத்தில் விழுந்து அஞ்சலி தேவி அவர்களின் உயிருக்கேது ஆபத்தாகி இருக்கும். இதை எல்லாத்தையும் முன்னாடியே கணித்த எம்ஜிஆர் அஞ்சலி தேவியை காப்பாற்றார்.